முடியாதுடா. வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது என்ன தேய்ச்சி குளிக்க வேணாம்? சரிம்மா போதுமா விடுமா. ஆம்பளை புள்ளைக்கு முடிதாண்டா. அதுக்குன்னு 1 மணி நேரமா தேவைப்பா. சரி போய் குளிப்போம். சந்தியா காஃபி குடுமா. மா சந்தியா காஃபி குடுமா. காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. நேத்து நான் அப்படி நடந்துகிட்டதுக்கு சங்கடப்பட்டியாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. 24 மணி நேரம் நான் இப்படி பிஹேவ் பண்ணதுக்கு எவ்வளோ சங்கடப்பட்டிருப்பேன். 20 வருஷமா உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி இப்போ அவங்கள விட்டுட்டு இவன் கூட வந்து தங்கியிருக்கியே, அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும்னு ஒரு நிமிஷமா அதை யோசிச்சு பார்த்தியா சந்தியா? நேத்து நான் அப்படி நடந்துக்கிட்டது உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லைம்மா, உனக்கு புரிய வைக்கிறதுக்கு. இந்த காலத்து பசங்க பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்குறது இல்லை, இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறாங்க. பீச்சுக்கு போகிறதுக்கோ சினிமாக்கு போகிறதுக்கோ இன்ஃபர்மேஷன் கொடுத்தா பரவாயில்ல, கல்யாணத்துக்கு கூட இன்ஃபர்மேஷன்னா மிடில் கிளாஸ் குடும்பம் தாங்காதுல்ல. ஏதோ படிச்சிருக்கேன், படிப்பு சொல்லி கொடுக்குற லெக்சரராக இருக்கிறதுனால இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஆனால் உன் குடும்பத்தை நினச்சாதாம்மா ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஒரு தடவை உன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசு. நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டாத்த, கட் பண்றாங்க. நிறைய தடவைனா எத்தனை தடவை? ஒரு 1000 தடவை? ஒரு 500 தடவை? அட்லீஸ்ட் 50 தடவை? 10 தடவை? உங்க சின்ன வயசுல சாப்பாடு ஊட்டும் போது எத்தனை வாட்டி துப்பிருப்பீங்க? நடக்க வைக்கும் போது எத்தனை வாட்டி கீழே விழுந்திருப்பீங்க? ஆனா நீங்க சாப்பிடுற வரைக்கும் நடக்கிற வரைக்கும் நாங்க முயற்சியை விடலையே. சரி ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பாருமா, ட்ரை பண்ணி பாரு. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணு. ஹலோ அம்மா. எவ்வளவு நாளாச்சுமா உன் குரல கேட்டு? எப்படிமா இருக்க? அப்பா எப்படிமா இருக்காரு? அப்படியே தான் இருக்காரு. அவருக்கு பயந்துதான் இவ்வளவு நாளா உங்ககிட்ட பேசாம இருந்தேன். சந்தியா, உங்க அப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். கார் சத்தம் கேக்குது, நான் அப்புறமா பேசுறேன். ஹலோ. அத்தை. Thank you, அத்தை. வார எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத மறக்காத, சரியா? சரிம்மா. போயிட்டு வரேன். அம்மா நான் வந்து பஸ் ஸ்டாண்ட் வரையும் விடுறேம்மா. சித்தப்பா கீழே தாண்டா வெயிட் பண்றாரு. என்னம்மா அது, கீழே வரைக்கும் வந்தவர் மேலே வராம இருக்காரு. இப்பதானே நான் வர ஆரம்பிச்சிருக்கேன், போக போக எல்லாரும் வருவாங்க, சரியா? சந்தியா, அத்தை. உனக்கு புடவை தான் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இந்த கருப்பு பொட்டு வைக்காத, நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. வா. ஏய் இது என்ன கனவா இல்ல நிஜமா? என்னால நம்பவே முடியல. அம்மாவை என்ன பண்ண இப்படி மாறிட்டாங்க? கூடிய சீக்கிரம் நம்ம 2 ஃபேமிலியும் ஒன்னா சேர்ந்துரும் போல இருக்கு. ஏய் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணே, இந்த பிளாட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்கண்ணே. என்னடா பேசுறாங்க? எப்ப பார்த்தாலும் பாட்டிலும் கையுமா அலையறீங்கன்னு கேவலமா திட்டுறாங்கண்ணே. அவனுங்களுக்கு எல்லாம் சரக்கு புராணத்தை பத்தி தெரியாதுண்ணே, அதான் அப்படி கேவலமா அண்ணே, நான் கருட புராணத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், சிவபுராணத்தை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னண்ணே சரக்கு புராணம்? சரக்கு புராணத்தை பத்தி உனக்கு டீடைலா சொல்றேன்.
லிக்கர்னு ஒரு மகாராஜா, அவருக்கு பிராண்டி, ரம்மு, ஜின்னு, விஸ்கின்னு 4 பசங்க. எது 4 பசங்களா? அப்ப பீரு அது பொண்ணுடா. எது பொண்ணா? அல்கஹால் ஃபேமிலிக்கு பீருங்கிறது ஒரு குத்து விளக்குடா. குத்து விளக்கா? அந்த 4 பிரதர்ஸுக்கு பீர் மட்டும்தான் சிஸ்டர். அது பொன்னிறமா இருக்கிறதுனால தான்டா இந்த காலத்து பசங்க எல்லாம் அத பொண்ணான்னு நினைச்சு பீர்ல அலாக்கா நீந்தி சாப்ட்வேர் சரவணா வராரு. சைட் டிஷ் எல்லாம் சைடுல ஒளிச்சு வை. என்ன ஜோடி, என்ன ஜோடி. நம்ம பிளாட்ஸ்ல 160 குடித்தனம் இருக்காங்க. அதுல லேட்டஸ்டா கல்யாணம் ஆனவங்க 42 ஜோடி. அதெல்லாம் ஜோடி இல்ல, இதுதான் ஜோடி. நான் சிவனையும் பார்வதியும் சினிமால பாத்துருக்கேன், ராமரையும் சீதையும் டிவி சீரியல்ல பாத்துருக்கேன், லைலா மஜ்னுவ கதையில படிச்சிருக்கேன். அந்த ஜோடி எல்லாம் தாண்டி இதுதான்டா ஜோடினா ஜோடி, சூப்பர் ஜோடி. வாட் a ஜோடி. தேங்க்யூ. இந்த மாதிரி ஆளுங்க தான் வாட்ச் பண்ணியே கெடுக்கிறது. ஏய் மூர்த்தி, 25. Hey, come on, What are you baby. doing? என்ன அவசரம்? Hey, wait, yeah. Let me freshen up and come. I'll go get some coffee, okay? Okay. Now this is way over his head. Up he goes, one-handed. ஐயனே, உத்தரவு கொடுங்க. அசோகவனத்தில் இருக்கும் அன்னையாரை அழைக்கிறார்களே. அப்படியே ராம் ராம். லக்ஷ்மணா, ஜானகி வருவதற்குள் அக்னி குழி தயார் செய். ஏனண்ணா? உன் அண்ணியை அக்னி பிரவேசமாகும்படி கட்டளையிடப் போகிறேன். அண்ணா, என்ன சோதனை இது? இந்த காலத்துல இப்படி ஒரு அக்னி பரிச்சை வச்ச பொண்ணுங்கெல்லாம் அவுட் இல்ல. பொண்ணுங்களை பத்தி அப்படி தப்பா பேசாதடா. ஏய், நான் தப்பா பேசல, உண்மையதான் சொன்னேன். என்ன உண்மை? லீவ் இட். இருந்தாலும் இந்த காலத்துல சீதை மாதிரி ஒரு கேரக்டரை இமேஜின் பண்ணி பார்க்க முடியுமா? அப்படி பார்த்தா ராமன் மாதிரி கேரக்டரையும் தான் இமேஜின் பண்ண முடியாது. இருக்கலாம், ஆனா பசங்க சுத்துனா சுத்தணும்னு ஒத்துக்குவோம், ஆனா பொண்ணுங்க அப்படி இல்ல. ஏ, ஆம்பளைங்க அளவுக்கு சீப்பான பொண்ணுங்க யாருமே இல்ல. சிட்டில வலை போட்டு தேடினாலும் வெர்ஜன் பொண்ணுங்கள பார்க்க முடியாது. What do you mean? வாயில என்ன வந்தாலும் பேசிருவியா? அப்படின்னா பொண்ணுங்க கல்யாணம்லாம் எப்படி நடக்குது? ஒரு நம்பிக்கையில பண்ணிக்கிறாங்க. நீ கூட என்ன அப்படிதான் பண்ணிக்கிட்டியா? ஏய், நம்ம கதை நோ, எனக்கு தெரிஞ்சாகணும். அதுதான் முடிஞ்சு போச்சுல, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? நோ, இதெல்லாம் ஆன்சர். என்ன நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டியா இல்ல நம்பிக்கையில கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? யாருக்கு தெரியும்? ஏய், நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீ சொல்ல வந்தது யாருக்கு வேணும்? You're sick. You're really sick. ஏய் சந்தியா, சந்தியா, ச்சே, இதுதான் இந்த பொண்ணுங்கிட்ட உண்மையே சொல்லக்கூடாது, பொய் தான் சொல்லணும். Cheap fellow. தம்பி, ச்சே, முதல்ல அந்த டிவி காரங்களை சொல்லணும், பழைய படமா போட்டு உயிர் எடுக்கிறானுங்க. Idiot. அப்ப இப்படி எல்லாம் கெஞ்சினா இப்ப வாய்க்கு வந்தபடி எல்லாம் உளறான். Stupid. Rascal. Before marriage பழனதெல்லாம் வெறும் நடிப்பு. Sick. ஏய், இப்ப சமைக்க போறியா இல்லையா? இன்னொரு தடவை என்கிட்ட பேசுன செருப்பு பிஞ்சிரும். மறுபடியும் கேக்குறேன், சமைக்க முடியுமா முடியாதா? போ, போய் டேஷ் தின்னு போ. சந்தேகப்பட்டுட்டு சமைக்க சொல்றான் ராஸ்கல். இன்னைக்கு ஃபுட்டும் கட்டு, பெட்டும் கட்ட. மைசூர் மகாராணி மாதிரி எல்லாத்தையும் வேலைக்காரிக்கு தானம் பண்ணிட்டா.
கஷ்டமா இருக்குல்ல, ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இருக்கிற கோவத்தில் கொலையே பண்ணிடுவா. என்ன ஆபீஸ் வரல? ஒன்னதான் கேக்குறேன். என்னமோ பண்ணு. இருக்கண்டி, நான் மூட் அவுட்ல இருக்கேன். இப்ப என்ன இருக்கா இல்லையா? சாரி சொல்லு. இருக்கு. ஏய், நான் எதுக்குடி உனக்கு சாரி சொல்லணும்? வாடி. கையடா பொறுக்கி. ஏய், என்ன பொறுக்கி கிரிக்கின்ற? என்னடி ஓவரா பில்டப் பண்ற? என்னடா பில்டப்? ரொம்ப பேசுற. டேய், வாய்க்கு வந்த மாதிரி பேசினவன் நீடா. ஆமாடி, நான் அப்படிதாண்டி பேசுவேன். சரி, அதை விடு. இப்ப மேட்டர் இருக்கா இல்லையா? பொண்ணுங்களை பத்தி அசிங்கமா பேசினதுக்கு சாரி சொல்லு. அப்புறம் இருக்கு. ஏய், என்னடி சாரி சார்னு ஒரே டார்ச்சர் பண்ற? ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ யாரையும் டச் பண்ணலையா, இல்ல உன்ன யாரையும் டச் பண்ணலையா? ஸ்ரீரங்கத்துல போய் விசாரிச்சு பாரு போ. ஏய், நான் எதுக்கடி போய் விசாரிக்கணும்? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கூப்பிட்டானே என் ரூமுக்கு வந்தில்ல, அதே மாதிரி இன்னொருத்தர் ரூமுக்கு போயிருக்க மாட்டேன்னு என்னடி நிச்சயம்? என்னடா கேட்ட? போற புத்தி கூப்பிடுற புத்தி எல்லாம் உனக்குடா. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டவன் இன்னொருத்தைய கூப்பிட்டுருக்க மாட்டேன்னு என்னடா நிச்சயம்? ஏய், இப்படி எல்லாம் பல பேரை மெயின்டைன் பண்ற புத்தி உனக்கு தாண்டி. அன்னைக்கு நைட்டு கூட உங்க அம்மா கிட்ட போன்ல பேசுறேன்னு போய் சொல்லிட்டு அந்த பக்கம் அனில் கூட பேசிக்கிட்டு இருக்கல. பொறுக்கி என்கொயரி பண்ணிருக்கியா? ஆமாண்டா பேசினேன். எனக்கு யாரு கரெக்டோ அவனை செலக்ட் பண்ணணும்னு நினைச்சேன். பொண்ணு பாக்குறேன்ற பேர்ல நீங்க 10 பேரை செலக்ட் பண்ணா தப்பில்ல, ஆனா நாங்க செலக்ட் பண்ணா தப்பா? அப்படியா? அப்ப எத்தனை பேரை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செலக்ட் பண்ண சொல்லுடி. நீ எத்தனை பேரை ரூமுக்கு கூட்டிட்டு போய் அப்புறமா என்ன செலக்ட் பண்ண? ஏய், அன்னைக்கு இன்டர்நெட்காரன் உனக்கு வணக்கம் போட்டானே, அப்பவே உன் கேரக்டர் பத்தி புரிஞ்சிருக்கணும்டி. வாட்ச்மேனுக்கு குவார்டர் கொடுத்து கரெக்ட் பண்ணப்பவே உன் கேரக்டர் நான் கெஸ் பண்ணிருக்கணும்டா. அன்னைக்கு பர்தா போட்டு வந்தியே, அப்பவே உன் கேரக்டர் பத்தி நான் கெஸ் பண்ணிருக்கணும். பர்தா ஐடியா கொடுத்தப்பவே உன்னை பத்தி நான் புரிஞ்சிருக்கணும்டா. ஏய், இப்ப புரிஞ்சுக்கிட்டீலடி. போடி, என்ன புடுங்க முடியுமா புடிக்க போ. இந்த அண்டர் எஸ்டிமேஷன் தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்காது. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் பொண்ணுங்க ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற திமிர் தானடா. காட்டுறேன்டா, நான் யாருன்னு காட்டுறேன்டா. ஏய், அதான் காட்ட வேண்டியதெல்லாம் காட்டிட்டியே, வேற என்னடி காட்ட போற? சரிதான், போடி. மேரேஜ் பிரேக் பாச்சுனா மைனஸ் பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லடா, ஆம்பளைங்களுக்கும் தான். ஏய், என்னடி பெரிய மைனஸ்? இப்ப நான் ஓகே சொன்னாலும் கோடி கோடியா வரதட்சணையை கொட்டி கொடுத்து லட்சம் பேர் பொண்ணு கொடுக்க கீவுல நிப்பாண்டி. நானும் ஓகே சொன்னா மினிஸ்டர் பசங்க கூட என் வீட்டு வாசல்ல கியூல நிப்பாங்கடா. ஏய், ஆல்ரெடி அவன் கூட டச்ல தானே இருக்கற, ஓடி அவன் கூடவே போறேன்டா. நீயும் கோடி கணக்குல கொடுப்பாங்கல்ல, அவங்க கிட்டே போய்க்கடா. எங்க அப்பா அப்பவே குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொன்னாரு, சிட்டில இருக்கிற பசங்களை நம்பாதேன்னு. என் ஃப்ரெண்டு அன்னைக்கே சொன்னா, ஹாஸ்டல் பொண்ணுங்கள நம்பாதேன்னு. டேய், ஹாஸ்டல் பொண்ணுங்கள பத்தி தப்பா பேசுற தொலைச்சிருவேன். ஏய், நான் அப்படி தாண்டி பேசுவேன். ஹாஸ்டல் பொண்ணுங்களா மோசம், ஹாஸ்டல் பொண்ணுங்களா மோசம், ஹாஸ்டல் பொண்ணுங்களா மோசம். டேய், என்ன பத்தி எது வேணாலும் சொல்லு, எங்க ஹாஸ்டல் பொண்ணுங்கள பத்தி ஏதாவது சொன்ன? ஏய், சொன்னா என்னடி பண்ணுவ? டேய், வச்சுக்கிறேன்டா, உன்னை வச்சுக்கிறேன்டா. உன்னை கட்டிக்கிட்டதே தப்பு, இதுல வச்சுக்கணும்னு வேற ஆசையா? போடி. மேடம், டிவியில சீதையும் ராமரையும் பார்த்திருக்கேன், சினிமால சிவனையும் பார்வதியும் பார்த்திருக்கேன், கதையில லைலா மஜ்னு படிச்சிருக்கேன், டிராமால ராதையும் கிருஷ்ணனையும் பார்த்திருக்கேன். பட் உங்களை இப்பதான் சிங்கிளா பாக்குறேன். உங்க ஜோடி வாட்டர் ஜோடியா? பணம் வேணும்னா கேளு, வாசிக்காத.
இல்ல மேடம் வாசிக்கல யோசிக்க வச்சிட்டீங்களே. நீங்க தனியா இப்படி அடுத்த ராத்திரில அம்போன்னு கிளம்பிட்டீங்களே. சார் எங்க? உங்க சார் செத்துட்டாரு. வெரி குட். ஆட்டோ எங்கம்மா போகணும்? டி நகர் போகணும். 300 ரூபா ஆகும். 500 தரேன், வண்டி எடு. அவன் மனசுல இவ்ளோ சந்தேகங்களை வச்சுக்கிட்டு என் உடம்ப ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அவளை நான் ஜெனியூன்னு நினைச்சேன். ஆனா இவளுக்கா ஹஸ்பண்டா இருந்தோம்னு நினைக்கிற அளவுக்கு அவர் நடந்துக்கிட்டா.